ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னன்னா தி லாஸ்ட் ஏர் பேண்டர். இந்த ஒரு வெப் சீரிஸ் இப்போ சீசன் 2 இந்த ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீசனோட செகண்ட் சீசன் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீசனே நல்லா தாங்க இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தேவையில்லாமல் இந்த ரெண்டாவது சீசன் எடுத்து வச்சிருக்காங்களே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. என்னடா எடுத்தோடனே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வெப் சீரிஸை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு 2 எபிசோடு மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் இந்த 3வது எபிசோட்ல இருந்து இந்த 7வது எபிசோடு வரைக்கும் என்னடா சொல்ல வரானுங்க அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா இது ஒரு காமிக்ஸ் அடிப்படையாக அந்த வெப் சீரிஸ் போகவே இல்லை. ஏகப்பட்ட குறைபாடுகள் எபிசோட்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு வெப் சீரிஸாக தான் இந்த வெப் சீரிஸ் இருந்துச்சு. அதில் பார்க்கும்போது கார்ட்டூனில் வர அந்த எபிசோடுக்குலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு நேர்த்தி அந்த கார்ட்டூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா வளவலான சீன்கள் அதிகமாக எப்படி சொல்றது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் நமக்கு இந்த வெப் சீரிஸ்ல இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாமல் இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாமே அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. மற்றபடி இந்த வெப் சீரிஸ் வந்து நல்ல ஒரு பொருள் செலவை போட்டு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸை போட்டு இதில் வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து மனசு கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிற ஆளுகளுக்கு தான் இந்த வெப் சீரிஸ் பிடிக்கும் காசு. ஏன்னா சரி இந்த வெப் சீரிஸ் நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது நம்ம அங்கே வந்து அடுத்த கலையான நம்ம ஏர்பட் பெண்டிங் அந்த ஒரு கலையை வந்து நம்ம கத்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓவராலா போய் அவர் வந்து ஏர்த் பெண்டிங்ல போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துல போய் அவர் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆசிரியரே ஒரு கட்டத்தில் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு டூப்புன்னு ஒரு சின்ன பிள்ளைய ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்கிறாப்புல. அந்த அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஆனால் அவள் வந்து அந்த இயர்பட் பெண்டிங்கை வந்து அழகாக வந்து டூப்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கிருப்பா. இதை பார்த்தா நம்ம ஆங்கு வந்து இந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு நம்ம ஆங்குக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. இதில் மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன். அதுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து சம்மதிச்சுட்டு நம்ம ஆங்குக்கு வந்து அந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக்கிட்டு நம்ம ஆங்கு ஒரு கட்டத்தில் வந்து கத்துக்கிட்டு இருக்கும்போது ஏர்த்து கிங்டம்னு ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துக்கு வந்து நம்ம ஆங்கோட டீம் ஒரு கட்டத்துல வந்து போகும்போது அங்கே பார்த்தா கிராமத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு கட்டத்தில் நடக்குது. அங்கே நடக்கும்போது நம்ம ஆங்கோட டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல வந்து சண்டை வந்து ஒரு கட்டத்துல வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்த நம்ம ஆங்க வந்து கிராமத்தை வந்து முழுமையா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேடி ஒன்று வரா. அந்த லேடி யாருன்னா நம்ம சூக்கோவோட ஒரு அக்காவா ஒரு லேடி ஒன்று வரா. அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தை வந்து எப்படியாச்சும் அழிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம ஆங்கே ஒரு கட்டத்தை வந்து நம்ம பிடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை வந்து சுற்றிக்கிட்டு தராங்க. இதை பார்த்து நம்ம சூக்கோ வந்து எப்படி சொல்றது இந்த வெப் சீரிஸை நம்ம பார்க்கும்போது மெயினாக நம்ம சூக்கோவை தாங்க சொல்லணும். ஏன்னா சூக்கோ இல்லாமல் நமக்கு பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்ல நம்ம ஆங்கு வர சீனை விட நம்ம சூக்கோ வர சீனை பார்க்குற எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. நம்ம சூக்கோ வந்து ஒரு முழுமையாக எல்லாருமே வேணும், எல்லாருமே அடிமைத்தனமான வாழ்க்கையில வாழக்கூடாது, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூக்கோ ஒரு கட்டத்தில் வந்து மனம் திருந்தி ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம சூக்கோட அக்காவும் நம்ம சூக்காவும் ஒரு கட்டத்தில் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆங்குக்கு எதிராக ஒரு கட்டத்தில் வந்து போராடுறாங்க. அந்த ஏர்த்து கிங்டம் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படிலாம் காப்பாத்தினாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சூக்கோட அக்கா வந்து நம்ம ஆங்க ஒரு கட்டத்துல வந்து ஃபயர்னால ஒரு கட்டத்துல வந்து காயப்படுத்திடா. அதுக்கப்புறம் நம்ம ஆங்க வந்து கண்மொழிக்காம ஒரு கட்டத்துல வந்து இருப்பாப்புல. அதாங்க இந்த வெப் சீரிஸோட ஒரு கதையா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன சொல்றது வளர்க்கப்பட்ட ஒரு கதை அம்சமா போற மாதிரி தாங்க நமக்கு தோணுச்சு. மித்தபடி இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது நமக்கு நம்ம ஆங்கை விட நம்ம சூக்கோ வர கேரக்டர் தாங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அவர் கேரக்டர் பார்க்கும்போது தலைமை இவ்வளவு நல்லவன் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மனுஷனா ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேரத்தில் நினைக்கும் போது கடைசியில் ஒரு டுஸ்ட் ஒன்று வைப்பானுங்க. அந்த ஒரு டுஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது என்னடா இப்படி அக்காக்காரி வந்து இவனை வந்து இப்படி மாத்தி கொண்டு போயிட்டாலே அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. மித்தோட இந்த வெப் சீரிஸ் வந்து நம்ம ஆங்கு கட்டாரா நம்ம சோக்கோ அவரோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தோட இந்த ஒரு படத்தை நம்ம அவரோட அந்த சின்ன பொண்ணோட கேரக்டர் நீங்க பார்க்கணுங்க, சரியான ஒரு கேரக்டரா இருங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு அந்த நம்ம ஆங்கு ஒரு கட்டத்தில் ஒரு பயிற்சி ஆசிரியரா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆங்கு வந்து கற்றுக் கொடுக்குற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் சிரிப்பாகவும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு கொலவலன்னு இந்த வெப் சீரிஸ் போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. 2 எபிசோடு தாங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்த எபிசோட்லாம் பார்க்குறது ரொம்ப ஒரு போரிங்காக போகிற மாதிரி தாங்க